கிறிஸ்லாம் இந்த 8வது மாதத்தின் கடைசி வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கலாம். நம்மை வாழாக்காததுக்கு தலையாக்குறது, நம்மை கீழாக்காததுக்கு மேலாக்குறது, அப்படி பொறுப்புள்ள கருத்தில் இந்த காலை ஆராதனை கொடுத்து இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்மத்தில் பாஸ்டம் மத்தியம் கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்கிறது, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையெல்லாம் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் எவ்வளோ மேலுள்ளது என்பது நாம் சரியாய் உணர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு செய்வாராக. இந்த நாளின் ஆராதனைக்காக நாம் சொல்லிப்போம். எங்கள் மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, அப்பா, அந்த அருமையான ஆண்டவர் ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு கூட சொல்கிறீங்க ஆண்டவரா. இந்த 8 மாதம் அளவு கர்த்தர் கிருபை இரக்கம் தயவு எங்கள் ஒவ்வொருவோடு தனித்தனியாக பேர் பெற ஒவ்வொரு குடும்பத்தோடு என் தேவன் நீர் கூட இருந்து எங்களுக்கு சுகபலன் ஜீவனை கொடுத்து எல்லா ஆபத்துக்கும் சேதத்துக்கும் விலைக்கு மீட்டு பாதுகாத்த தேவனுக்கு கோடி கோடி நன்றியிலே சொத்திரம் எடுக்கிறாங்க. என் பிள்ளைகள் இந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்த முடியாது உட்கார்ந்து வேத வசனத்தை ஆண்டவரே கதாவை சபா கேட்கக்கூடிய ஒரு ஸ்லாகியத்தை நீர் வந்து தாங்க ஆண்டவரை. ஆமாம் ஆண்டவரை, வானத்தை பூமி படுத்த சகல அதிகாரிகள் கொண்ட தேவன் நிரலவோ உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு எவ்வளோ விசேஷமானது ராஜா. நீங்கள் என்னிடம் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு அருளப்படும் சொன்னீங்களே ராஜா. பிள்ளைகள் வேதவசனத்துக்கு முக்கியத்துவம் முதலீடு கொடுக்கட்டும்பா. உட்கார்ந்து நம்முடைய வேதவசனத்தை கேட்கட்டும். 8வது நாளில் கடைசி வாரத்தின் ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவிச்சும்படி சொல்லிக்கிறோம். வரக்கூடிய 9வது மாதம் தேவாலயங்களுக்கு விரோதமாக எழுந்த எல்லா சிறையிருக்கிற இயேசுநாமத்தில் மாறுவதாக. நாங்கள் உங்களை விடுதலோடு கூட ஆராதிக்க நீர் உதவி செய்கிறாங்க. இந்த வேதவசனத்தை கேட்கிற யாவரும் மேலும் குடும்பங்கள் மேலும் கர்த்தரை ஆவியானவர் ஆண்டவர் நீர் ஆசீர்வாதத்தை நன்மை கட்டளிடும்படி சொல்லிக்கிறோம். குறைப்பட்ட நேரம் பேசுகிற மகனை மற்ற நீர் வெளிப்படும் நாம தண்ணி கொடுங்க. துதிகனமைக்கு மேலாக எடுத்துக் கொள்ளுங்க. ஏசுனால நாம தெரியும். ஜபத்துக்கு பிற்பாடு நாம் சங்கீத ஆலோசனைக்குள்ளே பிரவேசிப்போம். நம்மள ஆசிரியர் மோகனையா அவர்கள் கடந்து வந்து நமக்கு சங்கீத ஆலோசனை கொடுப்பாங்க. பிரைஸ்லா. தேவஜனமே, நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நம்முடைய தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். அவருடைய அன்பு நம் உள்ளம் முழுவதும் நிரம்பி வழிகிறது. இந்த இயேசு அவர்தான் மகிபன். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஹல்லேலூயா. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம்.
மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர் தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர் தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. பரலாலா போற்றி வாழ்த்தி எந்த நாளும் வணங்குவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. பரன் பாதம் போற்றி நாமும் எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே ஆராதனைக்கு பிற்பாடு நம் சங்கீத ஆலோசனைகளை கடந்து போவோம். நம்ம சங்கீத ஆலோசனையில் ஆசிரியர் மோகன் அவர்கள் நம்மை நடத்தி சொன்னார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை நம்முடைய ஆண்டவர் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து பாதுகாத்து நடத்தினது போல ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் பரிசுத்த சிந்தையோடு கூட நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆகவே இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய சங்கீத தியான பகுதி 101வது சங்கீதம், 101வது சங்கீதம், தாவீதின் சங்கீதம், தாவீதினுடைய சங்கீதம். அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நாம் தொடர்ந்து போய்கொண்டு இருக்கிறோமோ அது நமக்கு தான் தெரியும். அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் நாம் சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு நன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானங்களின் அடிப்படையிலே தேவன் நமக்கு இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பேசுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீது ராஜா பெரிய ஒரு ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக சில தீர்மானங்களை
அவர் இந்த சங்கீத பகுதியிலே சொல்லுகிறார். பாருங்கள், 1 முதல் 5 வசனங்கள் அவருடைய தீர்மானங்களை நாம் இந்த சங்கீத பகுதியில் பார்க்கிறோம். முதலாவது வசனம், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா? இரக்கம் தான். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் மட்டும் நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துல வாழ்வது அது சாத்தியமே இல்லாதது. ஏன் என்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக பாவங்களை செய்து வருகிறோம். எத்தனையோ தடவை ஆண்டவர் நமக்கு பாவங்களை மன்னித்தாலும் திரும்ப திரும்ப பாவங்களை நாம் என்ன பண்றோம்? செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். தாவீது ராஜா பாருங்கள், 51வது சங்கீதத்தில் அவர் எழுதியிருக்கிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே சுத்த இருதயம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற இரக்கம், நியாயம். அல்லேலூயா. இரக்கத்தையும் நியாயத்தையும் பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. merciful and justice. கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என்ன ஒரு அருமையான ஒரு தீர்மானம், டிட்டர்மினேஷன் பாருங்க. தாவீது ஏன் உயர்த்தப்பட்டார்? தாவீது ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார்? தாவீது ஏன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாக திகழ்ந்தார் என்று சொன்னால் அவருடைய அந்த அர்ப்பணிப்பு, அவருடைய அந்த தீர்மானங்கள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் டேவிட்ஸ் ப்ராமிசஸ், கிங்ஸ் ஆஃப் ப்ராமிசஸ். அவருடைய அந்த சத்தியம், நான் ஆண்டவரை இப்படித்தான் நடப்பேன் என்னுடைய வாழ்க்கையில, நான் மாறுபாடான வழியில நான் போக மாட்டேன். அல்லேலூயா. பாருங்க, என்ன ஒரு அருமையான ஒரு தீர்மானம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டில உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? உத்தமமான வழியிலே என் வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி. அருமையானவர்கள், இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசுவது என்னவென்று சொன்னால் உத்தமமான ஒரு ஸ்தோத்திரம், இருதயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும், நமக்குள் இருக்க வேண்டும். பாருங்கள், யோசேப்பு தன்னுடைய வீட்டிலே அவன் எப்படி இருந்தான்னு கேட்டா உத்தம இருதயத்தோடு இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து நடந்தான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். ஆகவே தான் யோசேப்பு வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைத்தது. இந்த வேலையிலும் கூட பாருங்க, அடுத்து சொல்ற, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் வசனம் என்ன சொல்றது தெரியுங்களா? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு பாருங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தீர்மானம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. இந்த காலத்துல பாருங்க, வாலிபர்கள் எல்லாம் அநேக வாலிபர்கள் என்ன சொல்றாங்க கேட்டா, எல்லாம் என்ன செய்யறாங்க கேட்டா பெற்றோருக்கு மறைவாக, பெரியவர்களுக்கு மறைவாக அநேக பாவங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அருமையானவர்களே, தீர்மானம் இந்த காலை வேளையில நாம் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்குள் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இது கடைசி காலமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் 6 மாதங்களாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை, ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தீர்மானங்களை நாம் என்ன செய்யணும் கேட்டா, ஒவ்வொரு நாளும் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சும் உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னுடைய வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். அல்லேலூயா. ஆண்டவரை யார் சேவிக்க முடியும், யார் தொழுது கொள்ள முடியும் என்று சொன்னால் உத்தமமான வழியில் நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியுங்க, சேவிக்க முடியும். மற்றவர்களும் ஆண்டவர் சமூகத்துக்கே வர முடியாது. ஒருவேளை என்னால் ஆண்டவர் சமூகத்தில் வர முடியவில்லை என்று சொன்னால் என்னிடத்துல ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது, என்னிடத்துல ஏதோ தடை இருக்கிறது. அந்த தடைகள், அந்த பாவங்களை நான் என்ன செய்ய வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு கிடைக்கும், ஆண்டவருடைய நியாயம் எனக்கு கிடைக்கும், அவருடைய நீதி என்னுள் வாசமாயிருக்கும். பாருங்கள்,
கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். பிரைஸ் லார்ட். அதிகாலமே நாம் சங்கரிக்க வேண்டும். பிரைஸ் லார்ட். அதிகாலையில நம்ம ஆண்டவருடைய பாதத்துல யார் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நமக்கு தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இயேசு சுவாமி அதை பார்த்துக் கொள்வார். இந்த நாள் நமக்கு சந்தோஷம், சமாதானம் நிச்சயமாக கிடைக்கும். பிரைஸ் லார்ட். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய இரக்கம், நியாயம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 8வது மாதத்தின் கடைசி நாட்களிலும் 9வது மாதத்தின் துவக்கத்திலும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தரை நாம் கண்டு கொள்ள வேண்டும், கர்த்தரை நாம் தேட வேண்டும், கர்த்தரோடு உறவாட வேண்டும், கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த 8 மாதம் பாதுகாத்து கொண்ட தேவன் இந்த 8வது மாதத்தின் கடைசி வாரங்களிலே அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லிது. அவர் யோசுவாவை பார்த்த சொன்னார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டுவிடுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொன்னான். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்ன கர்த்தர். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவன் நாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறா, உன்னோடே இருக்கிறா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, வருகிற 9வது மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யோசுவாவில் சொன்னதுபடி, மத்தேயுவில் சொன்னதுபடி, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொன்னபடி தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு ஜெயம். அவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய சத்துரு பின்னிட்டு ஓடுவான். நமக்கு நம்மோடு தேவன் இருப்பார்னு சொன்னால் எதிரியாய் மாறுவார். நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் எதிரியாய் மாறுவார். காற்று உனக்கு எதிராக இருந்தால் திசை மாறும், கடல் கொந்தளிப்பு மாறுங்க, யோர்தான் பின்னிட்டு ஓடும், வனாந்தரம் வழி திறக்கும், வனாந்தரத்தில் மன்னா கிடைக்குங்க. ஆகவே கர்த்தர் வருகிற புதிய மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோசுவாவுக்கு சொன்னது போல, மத்தேயுவிலே சீஷர்களுக்கு சொன்னது போல, யோசுவாவுக்கு மீண்டும் 1:9 சொன்னது போல தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் முதல்ல தேவனிடத்தில் சேருங்கள். ஆமாம், யாக்கோபு நிருபத்துக்கு இப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தர் எழுதி வைக்கிறார் நிருபத்தில். இன்னும் மத்தேயுவில ஆண்டவராகிய இயேசு சொல்வார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது, முதலாவது தேவனை தேடுங்கள், போது இவையாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இது தேவனை தேடுகிற அனுபவம் வேண்டும். அது நமக்கு பயத்தை போக்கும், அது நமது குறைவுகளை மாற்றும். குறைவு மாற தேவனை தேட வேண்டும். நமது தேவன் தேடுகிறவர்களுக்கு பதில் தருகிறான் தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பும் பலனும் தருகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே முதலாவது நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனிடம் உறவாடுகிறவர்களாக இருக்க வேண்டும், நமது குறைவுகளை சொல்லி நிறைவை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பலவீனங்களை தேவனிடத்தில் சொல்லி நமக்கு பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமது பாவங்களை சொல்லி நாம் பாவ நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இதை தடையின் மத்தியிலும் ஆமாம் இந்த காரியத்தை
தானியேல் செய்தார். தானியேல் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லி பாருங்க. தானியேல் 6. தானியேலோ என்றார் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்து அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் 3 வேளையும் ஜெபித்தார். போதும் சிஸ்டர், 3 வேளையும் ஜெபித்தார். அவர் ஜெபித்ததினுடைய விளைவு சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது. ஆமாங்க. ஆகவே ஜெபம் நமக்கு வருதுதானே, விரோதமாக எழுதுகிற கட்டுகளை அது அறுக்கும், சத்துருவை ஆமாங்க துரத்தி அடிக்கும். வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்காதவனை பிசாசு சுற்றி வருவான். எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி பிசாசானவன் சுற்றி வருகிறான். அந்த பிசாசு ஜபிக்கும் போது அவன் நம்ம விட்டு ஓடி போயிடுவான். அந்த பிசாசு ஏவாளை வஞ்சித்தான். ஏன் என்று கேட்டால் எவனை வீழ்த்தலாம் என்று சொல்லி அவன் சுற்றி தெரிகிறான். ஆகவே தடையை உண்டு பண்ணினாலும் நாம் ஜபத்தை விடக்கூடாது. ஆகவே ஜபித்தான். தாக்கீது மாற்றப்பட்டது. தானியேலுடைய விஷயத்தில் தாக்கீது மாற்றப்பட்டது. எந்த ராஜா தாக்கீது எழுதினாரோ அதே ராஜா மீண்டும் தன்னுடைய கைகளினாலே திருப்பி எழுதினார். வேதத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது ஆகையா இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதி இனி அது எனக்கு தூரமாயிருக்கும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் அசட்டை பண்ணுவேன். அப்படி வேதம் சொல்லுது. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னான். தடைகளுக்கு மத்தியிலும் நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தானியேல் ஜெபித்தார். அவர் நிமித்தம் எழும்பின எல்லா பொல்லாதும் அவருக்கு விரோதமாக எழும்பின எல்லா பொல்லாத கட்டுகளும் அறிந்து போனது. தாவீது சொல்றாரு ஜபத்தை பற்றி. தாவீது சங்கீதங்கள் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. நீ முறையிட வேண்டும், நீ ஜபம் பண்ண வேண்டும். அந்தியில சந்தியில மத்தியானத்தில் நீ ஜபம் செய்துப்பார். நீ ஜபத்துக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது என்று தெரிந்து கொள்வார். ஜபம் முக்கியமான ஒன்று. ஜபத்தினாலே எதையும் சாதிக்கலாம். எலியாவின் ஜபத்தை தேவன் கேட்டார். எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் ஜபிக்கும் போது தேசத்தில் 3 வருஷம் 6 மாதம் மழையும் பெய்யலை, பனியும் பெய்யல. இப்போது ஜபத்தை பற்றி எலியா சொல்லுகிறான் பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது கிலேயாத்தின் குடிகளில் திஸ்பினாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படி என்று இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் சொல்லுகிறேன். அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். அவன் ஜபம் கேட்கப்பட்டது. யாருடைய ஜபமெல்லாம் கேட்கப்பட்டதோ அவர்களெல்லாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்தார்கள் என்று பேச்செல்லாம் பார்க்கிறோம். யாக்கோபின் ஜபம் தேவன் கேட்டார். அன்னாளின் ஜபத்தை கர்த்தர் கேட்டார். எசேக்கியாவுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். யோசபாத்துடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். அவருடைய ஜபத்தை கேட்ட கர்த்தர் உன்னுடைய ஜபத்தையும் அவர் கேட்பார். அல்லேலூயா. யோசுவா எப்போதுமே ஒரு தேவ கூடாரத்தில் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவ ஊழியக்காரனோடு இருந்தான். முடிவில் தலைமை பொறுப்பை பெற்றான். ஜான் வெஸ்லி என்கிற ஒரு அருமையான ஊழியக்காரன் 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஜெபித்து தன்னை பலப்படுத்தி கொள்ளுவார். ஆகவே ஜபம் என்பது முக்கியமான ஒன்று. அதிலும் இடைவிடாத ஜபம். தடைகளுக்கு மத்தியிலே ஜபம், இடைவிடாத ஜபம். 1 தெசலோனியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கலாமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தமா இருக்கிறது. ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காதனுடைய வாழ்விலே பிசாசு பின்மாற்றக்காரன் பொல்லாதவன் புகுந்து விடான். உதாரணத்துக்கு பேதுரு மறுதலித்து ஓடிவிட்டான்.
அதுக்கு காரணம், ஆமா எனக்காக 1 மணி நேரம் ஜெபியுங்கள் என்று கர்த்தர் கேட்டிருந்தோம். அவளாலே ஜெபிக்க முடியாமல் போய்விட்டது. பிறகு அவன் தேவனை தூஷித்தான். பிறகு மீன் பிடிக்க ஓடிவிட்டான். பிறகு கத்தி எடுத்து காதார வெட்டி விட்டான். இப்பேற்பட்ட பின்மாற்ற காரியங்கள்லாம் கடந்து வரும். ஜெபிக்காதவனுடைய வாழ்க்கையில தோல்விதான் மிஞ்சும். ரெண்டாவது சொல்லு, வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தை தியானிக்க வேண்டும். யோபு சொல்வது, யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தை வாசிக்கலாமா? நீர் அவரோடு பழகுப்பா, தேவனோடு பழகு, இயேசுவோடு பழகு, பிதாவோடு பழகு. நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும். அதனாலே நன்மை வரும். அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை நீ இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன் என்று யோபு சொல்றார். அவரோடு பழகி சமாதானமாயிரும். அவரோடு பழகும்போது நமக்கு சமாதானம் கிடைக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவன், கேட்கிறவன், அதன்படி நடக்கிறவன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை தான் ஆண்டவராகிய தேவன் யோசுவா சொன்னார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்போது இரவும் பகலும் அது தியானித்துக் கொண்டிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவா. அப்பொழுது புத்திமானா இருப்பா. வேதத்தை தியானிக்கும் போது தேவன் நம்மை புத்திமானாய் மாற்றுவார், நம்முடைய வழியை வாய்க்க செய்வார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் கேட்கலாமா? ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணி கொண்டிருந்தான். சாயங்கால வேளையில தியானம் பண்ணுகிறவனாக இருந்தான். ஆகினாலே சோதனை வேலைகளிலே சோதனைகளை ஜெயித்தான். அப்பேற்பட்ட சோதனைகளை ஜெயித்தவன் ஒரு நாள் அவன் பஞ்ச காலத்தில் விதைத்தான். தேவனாகிய கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தான். ஆகவே வேத வசனத்தை தியானிக்கிறது மாத்திரம் இல்ல, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்னை குறித்து சாட்சியிடுங்களும் அவைகளே. வேதம் தேவனால் உண்டாக்கப்பட்டது, உரைக்கப்பட்டது. அதை சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ரிசல்ட் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் கல்லாதவர்களாக இருந்தாலும் அறிந்தபடியா ஆச்சரியப்பட்டு அவர்கள் இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். கல்லாதவர்களாக இருந்தாலும் வேத ஞானம் இருக்கும் என்று சொன்னால் சத்துருவை நாம் வார்த்தையினாலே மேற்கொள்ள முடியும். அதுவே சத்துருக்களாலே எதிர் பேச முடியாமல் போய்விட்டது. ஆகவே இந்த வேத வசனம் கிடைக்கும் போது எரேமியா சொல்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, உடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே உடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. முதலாவது பார்த்தோம், தேவனாகிய கர்த்தரை நாம் தியானிக்க வேண்டும், தேவனாகிய கர்த்தரை துதிக்க வேண்டும், தடைகளுக்கு மத்தியிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்க போறோம், தேவனை நாம் துதிக்க வேண்டும். தேவனை நாம் துதிக்க வேண்டும். சங்கீதங்கள் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் உண்டு, துதிக்கிற வாயினாலே சபிக்க கூடாது. நாவை குறித்து வேதம் சொல்லுது. யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு 3:10. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறதே. ஆகவே துதிக்கும் உதடுகளால்
நான் சபிக்கக்கூடாது. துதிக்கிற வாய்களினாலே நான் சபிக்கக்கூடாது. துதிக்கிற நாவினாலே நாம் சபிக்கக்கூடாது. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது, நாம் தேவனை துதிக்கும் போது நாம் கூடுமிடம் பரலோகமாக மாறும். தேவன் வந்து விடுவார். நாம் கூடுகிற போதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம் வானங்களை தாழ்த்தி அவர் சமீபமாய் வருகிறது போல தேவனை விட பெரிய சமீபமாய் பெற்ற பெரிய ஜாதி எது என்று வேதம் சொல்லிது. இன்னும் வேதத்தில் எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலிகளை இட வேண்டும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்துவை துதிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், வேதத்தை ஆராய வேண்டும். வேதம் சொல்கிறது கிறிஸ்துடைய சிந்தை வேண்டும். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எத்தனை தான் வசனம் கேட்டாலும், எத்தனை தான் ஜெபம் பண்ணாலும், எத்தனை முறை தான் வேதத்தை வாசித்தாலும் கிறிஸ்துடைய சிந்தை நமக்கு இல்லை என்று சொன்னால் அது வெறுமனே வேஸ்டா போன ஒரு காரியமாச்சு. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வசனத்தை வாசிக்கலாமா? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அல்லேலூயா கர்த்தர் கீழ்ப்படிந்தார், கர்த்தர் தாழ்மையாய் இருந்தார், கர்த்தர் மன்னித்தார். கர்த்தருடைய சிந்தை கீழ்ப்படியும் சிந்தை, தாழ்மையின் சிந்தை, மன்னிக்கும் சிந்தை. வேதத்தில் சங்கீதங்கள் புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 23லிருந்து 21 வசனத்தை 24 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 139 23-24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழிகள் இன்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே அல்லேலூயா. அக்கிரம சிந்தை நம்மளே இருக்கும் என்று சொன்னால் ஜெபம் கேட்கப்படாது. மனுஷர்கள் முகத்தை பார்க்குறாங்க. தேவன் இருதயத்தின் கடையாந்திர நினைவுகளை காண்கிறதான தேவனாக இருக்கிறார். இதை குறித்து சங்கீதக்காரன் 66ஆம் சங்கீதம் 18-19 வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்ற? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆண்டவர் எனக்கு செவி கொடா. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜபத்தை தள்ளாமல் என் கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அக்கிரம சிந்தை இருந்தால் ஜபம் கேட்கப்படாது. யோபு சொல்வார் 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, என் வாழ்க்கையிலே என் வாயிலே அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ. பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. யோபு என்னுடைய வாழ்நாளிலே அக்கிரம சிந்தை என் வாயிலே இல்லவே இல்லை என்று சொன்னான். நாம் எப்படி இருக்கிறோம்? அக்கிரம சிந்தை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். கிறிஸ்துவின் சிந்தை வேணும், கிறிஸ்துவின் மேலே அன்பாக இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் செய்வோம். அன்புள்ளவனோடு கர்த்தர் இருப்பார், அன்புள்ளவனோடு பிதா இருப்பார், அன்புள்ளவனோடு பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அவன் அன்புள்ளவனாய் இருப்பான் என்று சொன்னால் தேவன் அவனோடு சஞ்சரிப்பார். யோனுக்கு பற்றி நாம் வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல 22வது, யோனுக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான்.
மெத்துசாலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் காணாமல் போனான். நீ தேவனோடு சஞ்சரிப்பாய் என்று சொன்னான். நீ கர்த்தர் மீது அன்பாயிருப்பார், கர்த்தர் உன் மீது அன்பாயிருப்பார், பரிசுத்த ஆவியானவர் உன் மீது அன்பாயிருப்பார், பிதாவானவர் உன் மீது அன்பாயிருப்பார். ஆகவே தேவன் அன்புள்ளவர்களை வைத்து அவர் ஒரு பெரிய காரியத்தை வெளிப்படுத்தினார். ஏனோக்கை வைத்து ஒரு பெரிய காரியத்தை வெளிப்படுத்தினார். யூதா நிருபத்தில் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியா செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் தமக்கு விரோதமாக அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வாய் நிமித்தம் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்கள் கண்டிக்கிறதுக்கு 1000 தம்முடைய பரிசுத்தவான்களோடு அவர் வரப்போகிறார் என்று சொல்லி வேதத்தில் யோனுக்கு சொன்னான். எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்தான். கேலி பண்ணுகிறவன், கிண்டல் பண்ணுகிறவன், அவமானப்படுத்துகிறவன், இயேசு கிறிஸ்துவே ஆமா ஒரு மாதிரி பேசுகிறவன் யாரா இருந்தாலும், அவரை பற்றி தப்பான காரியங்கள் சொல்லுகிற யாரா இருந்தாலும் 1000 தூதர்களோடு அவர் கடந்து வரப்போகிறார். கடந்து வந்து அவருக்கு உண்டான பலனை அவர் கொடுப்பார். அது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு மீது தேவன் அன்பாக இருந்ததுனாலே வரப்போகிற ரகசியத்தை அவர் சொன்னான். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடி சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமா ஜோடி ஜோடாக தேவனிடத்தில் உட்படுத்தினான். ஆண்டவர் சொன்னபடி செய்தான். ஆண்டவர் மீது அன்பாக இருந்தபடினாலே அவன் சொன்னதை தேவன் சொன்னதை அவன் நோவா ஏற்றுக்கொண்டான் வேதத்தில். ஆகவே அப்பேற்பட்ட குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அவன் நிமித்தம் பூமியின் ஜீவ ஜந்துகள் பாதுகாக்கப்பட்டது. தேவ கிருபை பெற்றவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நோவா தேவ கிருபை பெற்றான். நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இது மாத்திரமல்ல, இன்னும் வேதம் சொல்லுகிறது. தாவீது சங்கீதம் 16:8 வாசிக்கும் போது கர்த்தரை என் வலது பரிசத்தில் வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனோடு தாவீது இருந்தான். தாவீதோடு தேவன் இருந்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீ யாரோடு இருக்கிற? நீ விருத்தி அடைய வேண்டுமே, நீ வளர்ச்சி அடைய வேண்டுமே, நீ கையின் பிரயாசம் வாய்க்கப்பட வேண்டுமே, நாளுக்கு நாள் தேவன் உன்னை உயர்த்தப்பட வேண்டுமே. இஸ்ரவேலை ஆசீர்வதித்து தேவனுக்கு பிரியமல்லவா? தாவீது தேவனோடு கூட இருந்தான் அல்லவா? அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த புதிய மாதத்தில் தேவனை நோக்கி நாம் துதித்து, நாம் ஜெபித்து, வேதம் வாசித்து, இயேசுவின் மீது அன்பாக இருந்து தேவன் விரும்புகிற காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம் காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தர் கொடுத்த வசனத்துக்காக கர்த்தர் நேர கரங்களை தட்டி அப்படி நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, உம்மோடு ஜீவித்தவர்கள், உம்மோடு சஞ்சரித்தவர்கள், உம்மை நோக்கி ஜெபித்தவர்கள் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்த கர்த்தாவே, இந்த வேதவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்படி உள்ளங்களில் பேசுங்க ஆண்டவரே. அப்படி உள்ளங்களில் பேசுங்க. அப்படி குடும்பத்தாரோடு பேசுங்க. அதை மேன்மைப்படுத்தி உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய